உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மகாநதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, யமுனாக்கு வந்து தக்க பதிலடி கொடுக்க போகிறாரு விஜய். அதாவது விஷயம்லாம் கேள்விப்பட்டு அவங்க வீட்டுக்கு வரும்போது அவர் செம்ம காய்ச்ச போகிறாரு. ஸோ அந்த டைமில் யமுனாவோட ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கிற எல்லா வீக்கா ஃபேன்ஸும் வந்துட்டு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோக்கு சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ கதைக்குள்ளே போகலாம். வீட்டில் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு வராரு. இங்கே வந்தப்புறவும் சாரதா கிட்ட முறையாக பெர்மிஷன் கேட்குறாரு. வெளியிலே நின்று எல்லோரும் வீட்டுக்குள்ளே வாங்கன்னு கூப்பிட்டாலும் அவர் வராமல், இல்லை எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து நான் பணக்காரன் அப்படிங்கிறத சுட்டி காட்டியே தான் எல்லாருமே உங்களை வந்து அசிங்கப்படுத்தினதாக வந்து சொன்னீங்க. வீட்லேயுமே வந்து பார்த்தா காவேரி என் கூட இருந்தால் எந்த சொத்து பந்துமே என்கிட்ட இருக்காது, எல்லாத்தையும் நான் இழந்துருவேன் அப்படிங்கிற மாதிரியே பேசினாங்க. இவ்வளோ நாள் என்னை வந்துட்டு வளர்த்து படிக்க வச்சு எல்லாமே பண்ணதுக்கு நன்றி கடனா எல்லா சொத்தையுமே நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு காவேரி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். இந்த நிமிஷம் நான் வந்துட்டு ஒரு சாதாரண மனுஷன். என்கிட்ட இருக்கிற சொத்து அப்படின்னா என் பொண்டாட்டியும் அவள் வயிற்றில் இருக்க குழந்தையும் தான். என்னோடய படிப்பு மட்டும்தான் என் கையில் இருக்குப்போ. இந்த விஜயை வந்து உங்கள் அம்மா ஏற்றுக்குவாங்களான்னு நீ கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா வந்துட்டு அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறாங்க. திரும்ப என்னங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு காவேரி கேட்கும்போது அவங்க அம்மா அங்கேருந்து வராங்க. என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்க, இதை வச்சு அவங்க பாட்டி ஏதாவது பிரச்சனை பண்ண போகிறாங்க, நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட இருந்து உங்களை பிரிச்சிட்டோங்கிற மாதிரி வந்து திரும்ப பிரச்சனை பண்ண போகிறாங்க தம்பி அப்படின்னு சொல்லி அவங்க தயங்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறாரு, நான் வந்து அவங்கெல்லாம் வேண்டாம், என் பொண்டாட்டி பிள்ளை தான் வேணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இப்போ நீங்கள் ஏற்றுக்கிறதா தான் ஏற்றுக்கோங்க, இல்லைன்னா நாங்கள் தனியாக இருந்துக்கிறோம், நீ வரியா காவேரி என் கூட அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது காவேரி வந்து எந்த பதிலுமே பேசாமல் அவங்க அம்மா கிட்ட எந்த பெர்மிஷனும் கேட்காம நேராக விஜயோட கையை பிடிச்சிட்டு நின்றுக்கிறாங்க வெளியில் போய். இதை பார்த்த உடனே ஆமாம்மா, நான் இதுக்கு மேலே வந்து விஜயை கஷ்டப்படுத்த விரும்பலை, எனக்கு விஜய் தான் முக்கியம். அவர் இதுக்கு மேலேயே நான் கஷ்டப்படுத்தினேன்னா நான் மனுஷியே இல்லை, அதனால் நான் அவர் சொல்கிறத கேட்டு அவர் கூடயே இருந்துக்கிறேன், கஷ்டப்பட்டாலும் அவர் கூடயே நான் இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு போய் அவங்க வெளியில் நின்றுக்கிறாங்க. இதை பார்த்த சாரதா என்ன சொல்கிறாங்க, ரெண்டு பேரும் என்னை வந்துட்டு அவ்வளோ இறக்கம் இல்லாதவ, ரொம்ப இறக்கமே இல்லாத ஒரு ஆளுன்னு நீங்கள் நினச்சிட்டிங்களா, தயவு செஞ்சு உள்ளே வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எல்லாருக்குமே சந்தோஷமாகுது. வீட்டுக்குள்ளே வந்தோடனே ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வந்து குமரன் மூலமாக நிவினுக்கு தெரிய வருது. இந்த மாதிரி விஜய் வந்துட்டாரு, காவேரி வந்து அங்கே கூட்டிகிட்டு போகல, அவரே வந்துட்டாருன்ற மாதிரி நடந்த எல்லா பிரச்சனையும் நிவின் கிட்ட சொல்கிறாரு. நிவின் வந்து அப்படியா, நான் உடனே வரேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. கிளம்ப போகும்போது பார்த்தா யமுனா எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கால் வந்தது அப்படின்னோடனே இது காவேரின்னு நினச்சிட்டு இவங்க சந்தேகமாக பார்க்குறாங்க. ஆனால் குமரன் தான் ஃபோன் பண்ணார், அண்ணன் வந்துட்டு இது மாதிரி விஜய் வீட்டுக்கே வந்துட்டாராம், அதனால் நாங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இருங்க அப்போனா நானும் வரேன், வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் அது நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கிளம்புறாங்க. இங்கே பாரு, அங்கே வந்து தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை பண்ணுற மாதிரி இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இங்கேயே இருந்துக்க, தயவு செஞ்சு என் கூட வந்து அங்கேயும் வந்து எனக்கு தலைவலி கொடுத்துட்ருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. என்னதான் சொன்னார் குமரன் மாமா அப்படின்னு சொல்லணும், எதுவும் இருந்தாலும் நீயே கால் பண்ணி பேசிக்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்க வந்துட்டு கங்காவுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ கங்கா என்ன சொல்கிறாங்கன்னா, காவேரி இது மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடி, எனக்கு முன்னாடியே அவள் கர்ப்பமாக இருக்கா, இவ்வளோ நாள் சொல்லலை, அதனால் இப்போ எல்லாருமே ஒன்றாயிட்டாங்கடி வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொன்ன உடனே நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு நிவின் கூட காரில் ஏறி உட்காந்துக்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இவங்க உள்ளே வராங்க. விஜயை வந்துட்டு அவங்களால ஃபேஸ் பண்ணவே முடியல. உள்ளே வராங்க. நிவின் வந்துட்டு போய் எவ்வளவோ கேஷுவலாக போயிட்டு, ஏன்னா விஜய், நிவின், குமரன் எல்லாருமே வந்துட்டு ஒரு அண்ணன் தம்பிங்கிற மாதிரி பழகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறனால என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சுச்சுவேஷன் அப்படிங்கிறது யமுனாக்கு வந்து விஜயை ஃபேஸ் பண்ணவே முடியல. இருந்தாலும் காவேரி கிட்டேயும் போயிட்டு அப்படியாக்கா, அது ஒரு மாதிரி இந்த பாசாங்க பேசுவாங்களே அந்த மாதிரி போயிட்டு, அக்கா கர்ப்பமாக இருக்கியாக்கா, ரொம்ப சந்தோஷம்க்கா, நம்ம வீட்டுக்கு 2 குழந்தை வரப்போகுதா, நான் 2 பேத்துக்கு சித்தி ஆகிட்டேனா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மாதிரி பேச்சு பேசுகிறாங்க. இது எல்லாத்தையுமே சைலண்ட்டாக இருந்து விஜய் கேட்டுகிட்டே இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டே இருந்துட்டு ஒரு ஓரமாக வெளியில் வந்து நின்றுட்டு இருக்கும்போது, எப்போயுமே விஜயும் காவேரியும் வெளியில் நின்று பேசுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட அவங்க போர்ஷன் கிட்ட வந்து நின்றுட்டு இருக்கும்போது யமுனா அங்கே நின்றுட்டு இருக்காங்க. இங்கே வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. சரின்னு சொல்லி போனோடனே என்ன சொன்ன நீ அப்படின்னு சொல்லணுன்னே, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. என் பொண்டாட்டியை பார்த்து என்ன வார்த்தை சொன்னேன், இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், நான் சிரித்ததுக்கான அர்த்தம் என்னன்னு இப்போ உனக்கு புரியுதா, காவேரி வந்து கர்ப்பமாக இருக்காங்கிறத எங்கள் எல்லாருக்குமே தெரியும், இது பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்கள் சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் இருந்தோம், இதுக்காக தான் நிவின் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். அந்த டைமில் வந்து போலீஸ் என்னை தேடிட்டு இருந்துச்சு வெண்ணிலா பிரச்சனை இல்லைங்கிறனால, ஏன்னா என்னால் வெளியில் போக முடியாது, ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது, அதுவும் இல்லாமல் வீட்டுக்கு அப்புறம் நான் இருந்த இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு வர முடியாதுங்கிறக்காக தான் நிவின் வந்து காவேரிக்கு ஹெல்ப் பண்ணார். இது எல்லாமே முழுக்க நான் சொல்லி தான் நிவின் பண்ணார். இதெல்லாம் புரிஞ்சிக்காம உன்னோட கெட்ட எண்ணம், ஒரு அக்காவை கூட நீ வந்துட்டு இப்படி சந்தேகப்படுற அப்படின்னா நீ வந்துட்டு கலெக்டர் ஆகி ஊர் மக்களுக்குலாம் என்னத்தை கிழிக்க போறியோ தெரியல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு.
ஸோ இதை கேட்டுட்டு யமுனாக்கு வந்துட்டு என்ன பேசணுன்னே தெரில, ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையுமே சாரதா வந்துட்டு என்ன திடீர்னு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்களே அப்படிங்கிறத நின்று அவங்க பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க. ஸோ கேட்டுட்டு இவங்களுக்கு முகமே ஒரு மாதிரி ஆயிடுது. நம்ம பண்ணினதை விட இவ வந்து கூட பிறந்த அக்காவே இப்படி சந்தேகப்பட்டு இப்படி பேசியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் அவங்க நின்றுட்டு இருக்கும்போது இவங்க நேராக யமுனா அங்கே போகிறாங்க. என்னம்மா என்ன சமைச்சிருக்கா, என்ன சமையல் அப்படிங்கிற மாதிரி போய் பேசும்போது சாரதா மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. அம்மா என்னம்மா உன்கிட்ட தான் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னோடனே, நீ வந்து என் வயத்தில் தான் பிறந்தியாடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னம்மா இப்படி கேட்குற அப்படின்னோடனே, நீ பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் கேட்டுகிட்டே இருந்தேன். விஜய் தம்பியாக இருக்கிறதுனால உன்கிட்ட இவ்வளோ பொறுமையாக பேசிகிட்டு இருக்காரு. இதே வேறு யாராவது இருந்தாங்கன்னா உன்னை நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்கடி. நீ எல்லாம் என்ன மனுஷியோ தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க திட்டுறாங்க. மா சாரிம்மா, ஏற்கனவே அப்படி இருந்தாங்கல்ல, அதை வச்சு தாம்மா நான் தப்பாக அது பண்ணிட்டேன்னு. அது எப்படி நீ கூட பிறந்தவளையே வந்து இப்படி சந்தேகப்படுவா, அசிங்கமாக இல்லையாடி? அப்போ நீ இந்த குழந்தைய வச்சு ஏதாவது பேச மாட்டேன்னு என்னடி நிச்சயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க திட்டுறாங்க. ஏற்கனவே இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு, இதில் நீ வேறு தேவையில்லாமல் ஒரு புதுசாக பிரச்சனையை கிளம்பிட்டு இருக்கிற வாழ்க்கையை ஒழுங்காக வாழ பழகுடி. அந்த பையன் நிவினு கூட வந்துட்டு ஒழுங்காக வாழாமல் அந்த பையனை போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு நீயும் கஷ்டப்படுத்திக்கிட்டு எல்லாருமே ஏன்டி என்னை போட்டு இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பயங்கரமாக திட்டுறாங்க. ஸோ இனிமேல் நிவின்கிட்ட போய் அவங்க நடந்த எல்லா விஷயத்துக்கும் நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்கும்போது நிவினும் கண்டிப்பாக கட்டாயமாக ஒரு அடி அடிக்க போகிறாரு. நான் எவ்வளவோ சொன்னேன் உங்ககிட்ட, எல்லாமே பொறுமையாக சொல்கிறேன், வெயிட் பண்ணுன்னு சொல்கிறேன், அப்போ கூட இது பண்ணல, நீ உனக்கு பொறுமையே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரும் இது பண்ணுறாரு. இருந்தாலும் அவங்களோட அப்பாலஜிஸ் வந்துட்டு நிவின் ஏற்றுக்க போகிறாரா என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இனிமேல் அவங்களோட அந்த வாழ்க்கை அப்படிங்கிறதும் தொடரப்போகுது. ஸோ இதுக்கிடையில் பசுபதியோட அந்த பிரச்சனை அப்படிங்கிறதும் வரப்போகுது. இப்போது காவேரி கூடயே சேர்ந்து இருந்து விஜய் வந்து அதை ஃபேஸ் பண்ண போகிறாரு. ஸோ இதை பற்றின மோர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.